அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முரளி. நான் எஸ்பிஐ லைஃப் வள்ளியூர் பிரான்ச் ஹெட்டாக இருக்கேன். உங்கள் அனைவரையும் இந்த எஸ்பிஐ லைஃபோட ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் வெபினாருக்கு வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெபினாரோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல சேமிப்புனா என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். உலக அளவில் டாப் 10 பணக்காரர்கள் வரிசையில் வரக்கூடிய வாரன் பஃபட் நல்ல சேமிப்புனா என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். இந்த ஃபார்முலா படி யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ அதை தான் ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம எல்லாருமே நம்மளோட தேவைக்காகவும் நம்ம குடும்பத்தோட தேவைக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். அது எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி நம்ம சம்பாதித்த பணத்தை ஒரு நல்ல இடத்துல சேமித்து வைக்கிறது அதை விட ரொம்ப அவசியம். இதை ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, இதை மென் அட் ஒர்க் மணி அட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். மென் அட் ஒர்க்குனா நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் இன்கம் மூலியமாகவோ அல்லது ஒரு என்ஆர்ஐயாவோ நம்ம சம்பாதிக்கக்கூடியது, நம்மளோட ப்ரெசன்ஸில் சம்பாதிக்கக்கூடியது மென் அட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். மணி அட் ஒர்க்குனா என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதித்த பணத்தை ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பணம் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். மணி வில் ஏர்ன் மணி. ஸோ எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படும் போது அந்த பணம் நமக்கு காப்பாற்றும். இதுதான் மணி அட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல முதலீடை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்ல முதலீடுனா சாதாரணமாக நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். எனக்கு மொத்தமாகவோ இல்லை தேவைப்படும் போதோ பணம் எடுக்கிற மாதிரி வசதி இருந்தால் நல்லாயிருக்கும். மூணாவது, நல்ல நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம மெயினாக எதிர்பார்ப்போம். ஸோ இந்த எஸ்பிஐயோட ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ் பிளானில் இந்த எல்லா விதமான அம்சங்களும் இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்பட்டது, ஒரு ஷார்ட் பீரியட். அப்போ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். ரெண்டாவது என்ன, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி. நமக்கு எந்த நேரத்தில் பணம் வேணுமோ அப்போ மொத்தமாகவோ இல்லை பார்ஷியலாகவோ எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்ம மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி அப்போதைய தேவை எனக்கு என்னவோ க்ளோஸ் பண்ணாமல் அதை மட்டும் நமக்கு வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. மூணாவது, நல்ல ரிட்டர்ன். ஸோ நல்ல ரிட்டர்னா இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்பிஐயோட கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபண்ட் ஆப்ஷன்ஸு இந்த பிளானில் இருக்குது. அதில் 2 பிளான் நல்ல ரிட்டர்ன்ஸை ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. ஒன்று மிட் கேப் ஃபண்ட், இன்னொன்று ஈக்விட்டி ஃபண்ட். இந்த மிட் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2016 ₹10 என்ஏவியில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ₹49 இருக்குது. ஐஆர்ஆர் பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 19% மேலே ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2005 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணது ₹10 என்ஏவியில். இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ₹210 இருக்குது. கிட்டத்தட்ட 16% மேலே இதில் ஐஆர்ஆர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மிக அருமையான 2 ஃபண்டு நம்ம ஆப்ஷன்ஸு நமக்கு இதில் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் ரெண்டாவது என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் நமக்கு மெயினாக இன்சூரன்ஸ் இருக்குது. நம்மளை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் மட்டும் பார்க்காம நமக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ₹70,000 இமீடியட்டாக பேஸ் இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிறது நமக்கு வந்துடும். அது இல்லாமல் நமக்கு ஆக்சிடென்டல் ரைடராக இதில் கிட்டத்தட்ட 2.1 crores 3 times ஆஃப் த சம் அஷ்யூர்ட் நம்ம இதில் அடிஷ்னலாக நம்ம எடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி நமக்கு ஆச்சு அப்படின்னாலும் அதுவும் இதில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனும் இதில் நமக்கு இருக்குது. வேறு என்ன இதில் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ராயல்ட்டி அடிஷன் சொல்லி இந்த இதில் மட்டும்தான் பிளானில் மட்டும்தான் இருக்குது. அதாவது லாங் டேர்மாக நம்ம இருக்க இந்த லாயல்ட்டி அடிஷன் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. எவ்ரி 5 years ஒன்ஸ் இதை ஆட் பண்ணுறாங்க. 5th இயர்னால் 1% ஆஃப் த ஃபண்ட் வேல்யூவில் நமக்கு கொடுக்குறாங்க. 10th இயர் ஆச்சுன்னா 2.5% ஆஃப் த ஃபண்ட் வேல்யூவில் நமக்கு கிடைக்கும். 15th இயர்னால் 3.5% ஆஃப் த ஃபண்ட் வேல்யூவில் நமக்கு கிடைக்கும். 20th இயர்னால் 5% ஆஃப் த ஃபண்ட் வேல்யூவில் நமக்கு கிடைக்கும். 25th இயரில் 6%, 30th இயரில் 7%. கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் நம்ம லாங்காக இருக்க நம்ம ஃபண்ட் வேல்யூ நமக்கு க்ரோ ஆகும். அது இல்லாமல் லாயல்ட்டி அடிஷன் ஆப்ஷனும் இதில் நமக்கு கிடைக்கும். வேறு என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன் அப்படின்னா நான் என்னோடய என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயே இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது இதோட மெச்சூரிட்டி ஆகட்டும், பார்ஷியல் வித்ட்ராயல் ஆகட்டும், அதே என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் லீகலாகவே. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் இந்த பிளானில் இதுவும் ஒன்று. இதுக்கப்புறம் இதில் வேறு என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, 80C இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபியூச்சர்ஸுமே நமக்கு தேவையான இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ் பிளானில் நமக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட சாம்பிள்ஸு காட்ட போகிறேன். ஸோ அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு. ஒரு கஸ்டமர் 2018 10 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் 5 வருஷத்துக்கு. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அவரோட கரண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.24 crores இருக்குது. ஐஆர்ஆரில் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 19% கிட்ட அவருக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இன்னொரு கஸ்டமர் அதே 2018 8 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அவங்க 40 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட ஃபண்ட் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 95 lakhs இருக்குது. ஐஆர்ஆர் பிரகாரம் பார்த்தோன்னா 18% அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 கஸ்டமர் சாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இவங்க நடுவில் எதுவுமே அமௌண்ட்டை எடுக்கலை, டோட்டலாக வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொரு 2 கஸ்டமர் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு அவசர தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரியான பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ண கஸ்டமருக்கு என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு கஸ்டமர் 2018 6 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி 5 வருஷம் பே பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க மொத்தமாக 30 லட்ச ரூபா பே பண்ணியிருக்காங்க. அவங்களோட தேவைக்கு அவங்க ஒரு 3 தடவை பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 36 lakhs அவங்க பார்ஷியல் வித்ட்ராயல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாகவே அவங்க வித்ட்ராயல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்களோட ஃபண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 63 lakhs இருக்குது ஆஃப்டர் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆல்சோ. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் 2019 10 லட்ச ரூபா 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி பே பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க டோட்டலாக 50 லட்ச ரூபா பே பண்ணியிருக்காங்க. அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு ஒரு 4 தடவை பார்ஷியல் வித்ட்ராயல் எடுத்துட்டாங்க. அதோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 51 லட்ச ரூபா. அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 50 லட்சம், வித்ட்ராயல் பண்ணது 51 லட்சம். இன்றைக்கி அவங்களோட ஃபண்ட் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 67 lakhs இருக்குது. இதோட ஐஆர்ஆர் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 22% வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் தான் ஒரு சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வேறு என்ன நமக்கு வேணும் சொல்லுங்கள். நமக்கு தேவை நல்ல ஒரு ரிட்டர்ன், அதுக்கப்புறம் ஷார்ட் பீரியட் நமக்கு வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது, நமக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் உடனடியாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் ஏதோ அவசர தேவை வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபண்டெல்லாம் நமக்கு உதவும். ஏன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ்ன்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு முன்னால் ஜெனரேஷன் பார்த்தோன்னா ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தாங்க. ஸோ நம்ம கொரோனாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ யாருக்கு எப்போ பிரேக் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஆனால் நல்ல இடத்துல சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது நம்மளால் முடியும். ஸோ உடனடியாக இந்த ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ் பிளானில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில் வேணுனாலும் இங்கே கீழே கொடுத்துருக்குற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ப்ரிவிலேஜோட இன்வெஸ்ட்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் இந்த வெபினாருக்கு வந்ததுக்காக, உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்காக நான் மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல்.